السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு நேர இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளில் பல நிலைகளை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இவைகளெல்லாம் நாளை மறுமையில் பயன் தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலே எந்தவிதமான இணை வைப்புகள் கலந்துவிடக்கூடாது. அதிலே பரிசுத்தமான இபாதத்தாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் உலகத்தில் இபாதத் எப்படி மனிதர்கள் செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நமக்கு இபாதத்துக்களை செய்ய வேண்டும், அந்த இபாதத்தினுடைய பரிசுத்த தன்மை என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஈமான் பரிசுத்தமானதாக களப்பெற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், நபியினுடைய பரிந்துரை நாளை மறுமையில் கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அப்படிப்பட்ட சிறப்புகளை சொர்க்கத்தின் பக்கமும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு நபியினுடைய பரிந்துரையும் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவன் வழங்கிய அந்த ஈமான் பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, களப்பெற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் நேர்வழியை அடைந்தவர்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் ஒன்றை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், அல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அந்த ஈமானில் அநீதி கலந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஈமானில் அநீதி இணக்கப்பட்டிருக்கக்கூடாது, கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஈமானில் அநீதி கலந்து விடக்கூடாது. அப்படி அநீதி கலக்காமல் இருக்கிற ஈமான் உலாயிக லஹுமுல் அமன், அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அபயம், அல்லாஹ்வுடைய வெற்றி. அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் சொர்க்கவாசிகள், அவர்கள்தான் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். யாருடைய ஈமான் அநீதியோடு கலக்கப்படவில்லையோ, இந்த இறைவசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த இறங்கிய இந்த வசனம் எங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கிறது, மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகின்றார்? எங்களில் யார் அநியாயம் செய்யாதவர்கள், எங்களில் யார் அநீதி இழைக்காதவர்கள், அப்படி நாங்கள் அநீதி எல்லாம் இழைத்திருக்கிறோமே, அப்படி எங்களால் அபயம் கிடைக்காதா, நேர்வழி கிடைக்காதா? யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் இறக்கிய இந்த இறைவசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு பெற்ற விளக்கம் தான் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான பதிலை கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் எண்ணுவதை போன்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் துல்ம் என்று சொல்வது அநீதி கிடையாது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய ஈமானோடு இணை வைப்பு கலந்துவிடக் கூடாது. ஈமான் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும், அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும், அவனையே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுக்கு நேர்ச்சைகள் செய்ய வேண்டும், அவனிடமே பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இபாதத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே தான் இருக்க வேண்டும். யாராவது கடுகளவாவது அல்லாஹ்வை விட்டுவிட்டு மரணித்தவர்களையோ மரத்தையோ மண்ணையோ வழங்கி விடுவார் என்றால், பிரார்த்தனை செய்து விடுவார் என்றால் அவர் மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு இன்னும் ஒரு தெளிவையும் சொன்னார்கள். அலம் தஸ்மஉ, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்தார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லதுல்முன் அதீம். நீங்கள் என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே, நிச்சயமாக இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநீதி என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் தஆலா சூராவிலே நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஈமான் பரிசுத்தமானதாக, கலப்பற்றதாக, இணை வைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இணை வைப்பு வந்துவிட்டால் அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. யாரெல்லாம் ஈமானோடு இணை வைப்பை கலந்து விட்டார்களோ அவர்கள் வழி தவறியவர்கள் என்றும் அவர்களுக்கு அபயம் இல்லை என்றும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவே நம்முடைய ஈமானை பாதுகாப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மம்மாத யுஷ்ரிக் பில்லாஹ் தஹலன் நார், மம்மாத லா யுஷ்ரிக் பில்லாஹ் தஹலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள். எவர் ஒருவர் இணை வைத்தலோடு மரணிக்கின்றாரோ அவருக்கு நரகம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த ஈமானை எவ்வாறு சஹாபாக்கள் இணை வைப்பை விட்டு பாதுகாப்பாக தன் ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்களோ, தன்னுடைய ஈமானை கடுகளவு கூட அநீதி விடாமல் பாதுகாத்தார்களோ, அது போன்று நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் நபியுடைய பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய ஒரு சஹாபி, பல ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மன் அஸதக ஷஃபாஅத்திக பிஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாளை மறுமையில் உங்களுடைய பரிந்துரை கிடைப்பதற்கு பாக்கியம் பெற்றவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில உங்களுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியசாலி யார், யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டார்கள், நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு நீங்கள் ஹதீஸிலே கேட்பதிலே, நபி விஷயத்தை கேட்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எவ்வாறு ஆர்வமாக இருக்கிறார்கள். யாரை பற்றி சொல்கிறார் ரசூலுல்லாஹ்? அபூ ஹுரைராவை பற்றி சொல்கிறார். அபூ ஹுரைராவே, நீர்தான் இவ்வளவு ஆர்வம் கொண்டவர், எனவே நீர்தான் இந்த ஆர்வத்தை கேட்பீர் என்று நான் நினைத்தேன், அதே போன்று நீர் கேட்டுவிட்டீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமானையும் அவர்கள் மார்க்க பற்றுதலையும் ஹதீஸை அறிவிப்பதனுடைய ஆர்வ துடிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமிதம் படுத்தி அவர்களை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸு மின் கல்பிஹி, எவர் ஒருவர் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உள்ளத்தோடு இஹ்லாஸோடு தூய்மையோடு எவர்கள் கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தான் நாளை
மறுமையில் நபியினுடைய பரிந்துரை கிடைக்கக்கூடிய பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறுமன லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு உலகத்தினுடைய இறைவனுக்கு பிடிக்காத, இறைவன் தடுத்த, இறைவன் செய்யக்கூடாது என்று சொல்ல காரியங்களை ஒரு அடியான் செய்துவிட்டால் அவர்களுக்கு என்ன கிடைக்காது? நபியினுடைய பரிந்துரை கிடைக்காது. இப்ப நபியினுடைய பரிந்துரை ஷஃபாஅத் கிடைப்பதற்கு என்ன தகுதி என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய ஈமான் பாதுகாப்பானதாக, இஹ்லாஸ் உடைய தூய்மையானதாக உங்களுடைய கலிமா இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையில் நமக்கு நபியினுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் பரிசுத்தமானதாக, அநீதி இழைக்கப்படாமல், இணை வைப்பு இல்லாமல் நம்முடைய ஈமானை இஹ்லாஸோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் கூறி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஹ்லாஸாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனுடைய வலிமை இருக்கிறது. நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மையின் தராசு அதிகப்படுத்தி நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விசாரிப்பதற்காக மறுமை நாளிலே கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த அடியானுக்கு 99 ஏடுகள் அவனுடைய குற்ற புத்தகங்கள் கொடுக்கப்படும். எத்தனை? ஒரு மனிதரை கொண்டு வந்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். அவருடைய கையிலே 99 புத்தகங்கள் கொடுக்கப்படும். அந்த 99 புத்தகங்களும் அவன் செய்த குற்ற புத்தகங்கள், பாவங்கள் செய்தது நிறைந்திருக்கும். அப்பொழுது அதை பார்த்து அந்த குற்றங்கள் எல்லாம் மத்தல் பசர், அவருடைய பார்வை படுகின்ற அளவுக்கு பார்த்து கொண்டே இருப்பான். அவ்வளவு பாவங்கள் நிறைந்திருக்கும். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த அடியானிடத்திலே கேட்பான், இந்த பதிவுகளில் இருந்து நீ ஏதாவது மறுக்கிறாயா என்று கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்போது அந்த அடியான் சொல்வான், இறைவா, இதில் நான் எதையும் மறுக்கவில்லை, உண்மைதான் என்று அவன் சொல்வான். பிறகு அல்லாஹ் அந்த அடியானிடத்திலே கேட்பான், இதில் என்னுடைய வானவர்கள் பதிவு செய்ததில் ஏதாவது தவறு செய்து விட்டார்கள் என்று எண்ணுகிறீரா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எந்த தவறையும் அவர் சரியான முறையில் தான் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். பிறகு அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் கேட்பான், உனக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? இவ்வளவு பெரிய பாவம் புத்தகங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது காரணம் சொல்ல தயாராக இருக்கிறியா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்வான், நான் காரணங்கள் சொல்ல தயாராக இல்லை, ஏனென்றால் நான் செய்த தவறு உண்மைதான், பதிவு செய்தது அனைத்து உண்மைதான் என்று சொல்வான். அப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து சொல்வான், உன்னுடைய இவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு நன்மை எந்தனா எங்களிடத்திலே இருக்கிறது என்றால், இவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு நன்மை எங்களிடத்திலே இருக்கிறது யா அல்லாஹ், 99 புத்தகங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பாவியாக இருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அடியாரிடத்தில் சொல்லப்பட்டு மீண்டும் ஒரே ஒரு ஏடு, சிறிய ஏடு கொண்டு வரப்படும். அந்த ஏடை பிரித்து காட்டப்படும். அந்த ஏடு என்ன தெரியுமா இருக்கும்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனும் இல்லை, படைத்தவன் அவன்தான், வழங்குவதற்கு தகுதியானவன் அவன்தான், உதவி செய்பவனுக்கு அவன்தான், பாதுகாப்பு தருபவன் அவன்தான், எல்லா நோய்களையும் நீட்பவன் அவன்தான், அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று ஊர்ஜிதமாக உறுதியாக இருந்து இணை கற்பிக்காமல் உன்னுடைய அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்திருந்தாய். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அடியார் என்றும், அவர் சொல்வதுதான் மார்க்கம் என்றும், அவர் சொல்வதுதான் தீன் என்றும், அவர் சொன்னதைதான் பின்பற்றுவன் என்றும் நீ சொல்லி வாழ்க்கை நடைமுறைப்படுத்தியிருந்தியே. அந்த உன்னதமான இஹ்லாஸ், அந்த உண்மையான ஈமான் இன்றைக்கு நீ கொடுக்கப்பட்டிருக்கிற 99 கொண்டு போய் புத்தகத்தை ஒரு தராசில் வைத்து நீ இஹ்லாஸாக கூறிய இந்த அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு செயலை கொண்டு வந்து இன்னொரு தராசில் வைத்தால் உன்னுடைய அனைத்து 99 குற்ற புத்தகங்களும் தாழ்ந்து போய் இந்த உயர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை தான் பெரியது என்று தூதர்
தூக்கி பிடித்தேன் என்று பிரித்தாயே, அதனுடைய வசன் இருக்கிறது, வைத்திருக்கிறது, அது மிகைத்து விட்டது. இத்தனை பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த வயிற்றின் காரணமாக இந்த 99 மன்னிக்கப்படுகிறது என்று ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இறைவன் அதனால்தான் இந்த ஈமானில் அநீதி கலக்கப்படக்கூடாது, இந்த ஈமானிலே இறை வைப்பு நுழைந்து விடக்கூடாது. பரிசுத்தமான ஈமானுக்கு இறைவன் கொடுக்கின்ற வலிமை இருக்கிறது. மறுமை நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுவிடும், இல்லை என்றால் நம்மளை நரகத்திலே தள்ளிவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய போதனைகள், இறுதி தூதருடைய வழிகாட்டல்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். நாம் எந்த அளவிற்கு இறை பொருத்தத்தை நாடி இறைவனும் இறுதி தூதரும் எவ்வாறு வழிகாட்டினார்கள், நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறினார்களோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், புரியாதவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இந்த ஈமானை பாதுகாப்பாகவும் இணைவைப்பு இல்லாமலும் அநீதி இல்லாமலும் பாதுகாத்து ஈமானோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தது போல நாளை மறுமையில் சொர்க்கப்பட இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனால் வழிகாட்டப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.